ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி. இதில் எக்கும் சேர்த்து போட போகிறேன். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 வெங்காயம் கட் பண்ணி, 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் போட்டு இப்போ இதை அரைச்சிக்கலாம். இங்கே 1/2 kg சிக்கனு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது 5 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே 1/2 kgக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்ல கலர் மாறணும், நல்ல பொன்னிறமாக ஆகும். அது கலரே சேஞ்ச் ஆகணும் வெங்காயம். இதுதான் பிரியாணிக்கு பதம். டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்போ தான் பாருங்கள், இந்த கலர் வரணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ கலரிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கம் தீஞ்சிடும், ஒரு பக்கம் அது அப்படியே இருக்கும். ஈவனாக கலர் மாறணும்னா கலரி கொஞ்சம் நேரத்தில் விட்டு கலரி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை போட்டுடலாம். பூண்டை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தோலோடு போட பாருங்கள். அப்போ பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சமைக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த புதுசாக சமைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியாது, அதனால சொல்கிறேன். பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இப்போது இதில் மிளகாத்தூள் போட்டோம்னா நம்ம கலர் போட தேவையில்லை. இது எண்ணெயில் இருக்கிறதுனால கலர் கொடுக்கும் இது. அதனால் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துறதில்ல. அதனால் நான் இப்போவே போட்டுடுறேன். இது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் இந்த தக்காளி போட்டுக்கலாம். இந்த பிரியாணி தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். ஒரு லெமன் புளிக்கிறேன் நான் இப்போது.
தயிர் போட போகிறேன். ஒரு ரெண்டரை ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இது, 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணிக்கலாம். நான் நல்லா கழுவி வச்சிருக்கேன். நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம க்ளீனாக மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்க சிக்கனும் இந்த புதினா கொத்தமல்லியும் 2 இதில் இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம இது 1/2 kgக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிக்கனு. நான் ரைஸும் அவ்வளோதான் போட்டிருக்கேன். 1/2 kgக்கு கொஞ்சம் மிச்சம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருக்கு. இப்போ பாருங்க, நான் எந்த ஃபுட் கலருமே சேர்த்தல. அது ஆயிலே அது நான் அந்த வெறுமிளகாய் தூள் போட்டதுக்கு நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ நான் 1/2 kgக்கு கொஞ்சம் மிச்சம் நான் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரிசி எடுக்கிற இதுக்கு இந்த சொம்பு எங்கள் வீட்டில் அளவு, நான் அவ்வளோ தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதில் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது தண்ணி கொதிக்கணும். நான் முட்டை இன்னும் போடலை. தண்ணி கொதிக்கும் போது ரைஸ் போடுறோம், அப்போ தான் முட்டை போடுறோம். ஏன்னா நான் குக்கரில் செய்கிறதுனால லாஸ்ட்டில் போட போகிறோம் முட்டை. இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா கொதிக்குது இப்போ தண்ணி. நான் பிரியாணி மசாலா போட மறந்துட்டேன். இப்போ போடுறேன். கொதிக்குது தண்ணி. சும்மா 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் ரைஸு. இப்போ அதை போட போகிறேன். இப்போ ஒரு டைம் கலந்து விட்டுருங்க.
முட்டை அது வேச்சு உரித்து வச்சுருக்கேன் முட்டை. இது வந்து இப்படி கத்தியில் சும்மா இப்படி ஒரு கோடு போட்டால் இது உள்ளேயும் அந்த டேஸ்ட்டுன்றது போகும். இங்கே பாருங்கள், நான் எந்த கலர் ஃபுட் கலரே சேர்த்தலை, எவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்குது பாருங்கள். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கலர் சேர்த்துறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், உடம்புக்கு அது நல்லது கிடையாது. இது போட்டாச்சுங்க. இப்போ நான் குக்கரை மூட போகிறேன். இது ஒரு விசில் வந்தால் போதுமானது. அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எப்படி வந்துருக்குன்ட்டு. ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். எல்லாம் ஆவி பறக்க சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போது இதில் என்னால் கலர முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் வேறு பாத்திரத்தில் போட்டு கலரிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு சொல்லலான்னு. நான் தண்ணி அளவு சொல்லவே இல்லை, எல்லாத்துக்கும் 1க்கு 2 ஊற்றுறோம். இதுக்கு 1க்கு 1.5 இல்லை 1.25 போதும் தண்ணி. ஏன்னா இதில் தக்காளி தயிர் எல்லாம் போடுறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா நல்லபடியாக வரும் பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குங்களா? நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இப்போ எங்கள் பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு போடுற வீடியோ. பாருங்கள், ஏதோ சரியோ தப்பா எது செஞ்சுருந்தாலும் மன்னிச்சிடுங்க, கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.